தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். ஸோ போன கொடைக்கானல் பார்ட்டோட அ போயிட்டு வந்தத வந்து இப்ப செகண்ட் பார்ட்டா சொல்றேன். ஏன்னா அது 12 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. அதுவே 1 1/2 ஜிபிக்கு மேல. ஸோ அத அப்லோட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ இப்ப அதிலேருந்து அந்த சூசைட் பாயிண்ட்லேருந்து நாங்க அடுத்து எங்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் அடுத்து போன இடம் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த சூசைட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபாரஸ்ட் கிடையாது. அதுக்கு அப்புறமேட்டா இருக்கிறது வந்து ஃபாரஸ்ட். இப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சார்ஜஸ் மாரி ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 40 ப்ளஸ் வண்டிக்கு வந்து ரூ. 50. ஸோ 4 பேரு சாரி ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 30. ஃபாரினர்ஸ்னா வந்து ரூ. 1500 ஒரு ஆளுக்கு. ஓகேங்களா? ஃபாரினர்ஸ்க்கு எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலுமே வந்து விலை அதிகம். நான் லாஸ்ட் இயர் வந்து இதுக்கு போயிருந்தேன். எதுக்கு? மகாபலிபுரம் போயிருந்தேன். அங்க போனதுக்குமே வந்து ₹400 போட்டிருந்தது. இந்த மாரி கொடைக்கானல் அந்த மாரி இடத்துக்குலாம் போறதுக்கு வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து ஃபாரஸ்ட் உள்ள போறதுக்கு பிரைஸ் வந்து அதிகம். பட் நமக்கு வந்து ₹30 தான். ப்ளஸ் காருக்கு வந்து ₹50. 4 பேருக்கு வந்து ₹30 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90, 120 ப்ளஸ் ஒரு 50, ₹160 கிட்ட நாங்க வந்து கேஷா குடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டு உள்ள போனோம். ஸோ உள்ள போயிட்டு அதுக்கப்புறமேட்டா நாங்க வந்து இந்த அ அது பேரு என்னது? அ ஸ்டாச்சு ஒரு ஸ்டாச்சு மாரி பெரிய மலை. ஓகேங்களா? 2 மலை மாரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அதுவுமே. நாங்க ஒரு ஓரமா கார் நிறுத்திட்டு, அங்கேயே போய் நின்னு பார்த்துட்டோம். பட் ஆனா, அதுக்கும் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் போல இருக்கு. பட் ஆனா வந்து, நாங்க போன கிளைமேட் வந்து நல்லா ஒரு ஈவினிங் டைமு. ஆனா பசியோட சுத்திட்டு இருந்தோம். மதியம் சாப்பிடல. அதான் நாங்க பண்ண தப்பு. நீங்க கொடைக்கானல் போறீங்க அப்படின்னா, சுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிடுற இடம் ஏ டூ பி மட்டும் தான். வேற எங்கேயுமே நீங்க வந்து சாப்பிடுறது வந்து ரொம்ப கஷ்டம். பெட்டர் நீங்க வந்து ஏ டூ பி போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்க அதுக்கப்புறமேட்டா போனீங்கன்னா பிரச்சனை இல்ல. இல்லையா ஏதாவது பேக்கரியிலேயே அங்கேயே எங்கேயாவது ஃபுட் அதாவது ஸ்நாக்ஸ் மாரி வாங்கிக்கோங்க. ஒரு சாதா ஒரு சுண்டல் வந்து மல்லாட்ட பயிறு வேச்சது வந்து ₹60 சொல்றாங்க. ஒரு கார்ன் வந்து ₹50 சொல்றாங்க. அ ஏன்னா நம்ம ஊர்லயே ₹40 சொல்றாங்க. கொடைக்கானல்ல ₹50 சொல்றது வந்து மலையில ஏறி வந்து விக்கிறாங்கல்ல. அது அவங்க சொல்லுவாங்க தான். பட் ஆனா எல்லாமே வந்து நாம வந்து பெரிய எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு. இது ₹50 குடுக்கணுமா? அப்படின்ற மாரி யோசனை இருந்துச்சு. சேம் எங்க கூட வந்த டிரைவருக்கும் நாங்க நல்லா பார்த்துக்கிட்டோம். நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவங்களுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்தோம். ஏன்னா நம்மள பத்திரமா கூட்டு போறாங்கல்ல, அவங்கள நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். பட் ஆனா எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா, லஞ்ச் கரெக்ட்டா அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியலன்னு ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா கிடைக்கல. இது எங்களுக்கு தெரியாது. இல்லன்னா நாங்க முதல்ல லஞ்ச் சாப்பிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு ஆரம்பிச்சிருப்போம். சரி அவரு அந்த மாரி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே போற வழியில சுண்டலு, ஐஸ்கிரீமு ஆ மத்தபடி பெருசா சாப்பிடுற மாரி ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறமேட்டா அங்கேருந்து அதுக்கப்புறமேட்டா குணா குகை போனோம். சூப்பரா இருந்துச்சு. நான் சின்ன வயசுல போன ஞாபகம் இருக்கு எனக்கு. சின்ன வயசுல எங்க அத்தை, எங்க மாமா கூடலாம் போனது. ஸோ அங்க போயிட்டு குணா குகைலாம் பார்த்துட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு, அது ஃபுல்லா சுத்திட்டு, அதுக்கப்புறமேட்டா பை பைன் ஃபாரஸ்ட் போனோம். பைன் ஃபாரஸ்ட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல போனது. ஒரு நானு, எங்க மாமா பையன் ஒரு டூர் மாரி நாங்க ஒரு இனோவா கார்ல போனோம். சின்ன பையன் அப்பலாம் நான் வந்து எப்படி சொல்றது, ஒரு சரியா வயசு தெரியல. நானும் எங்க மச்சானும் போயிட்டு வந்தோம். சின்ன பையன் தான் அப்ப அவங்களும், நானும் ரொம்ப சின்ன பையன். இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பொறக்க போகுது. ஸோ அந்த இடம்லாம் எனக்கு பார்க்கும்போது மெமரீஸ் வந்து கிரியேட் ஆயிட்டே இருந்தது. பட் ஆனா வந்து ஒரு சைடு பசி. இந்த இந்த பசியால எனக்கு வந்து என்ன சொல்றது, அ கொஞ்சம் என்ஜாய் பண்றேன், பசி. பசி, என்ஜாய். பசி, என்ஜாய் இப்படியே தான் போயிட்டே இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கிங் வந்து அங்க பெருசா பார்க்கிங் வந்து எங்கேயுமே காசு கேட்கல. கொடைக்கானல் போறதுல பார்க்கிங் வந்து எங்க கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கு கிட்ட மட்டும் தான் பார்க்கிங் கேட்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எந்த ஃபாரஸ்ட் இருக்கிற இடத்துலயும் கார் வரும். பார்க்கிங் இருந்தது அந்த இடத்துல விட்டுட்டு, நம்ம மட்டும் அப்படியே அந்த பைன் ஃபாரஸ்ட் போனோம். பைன் ஃபாரஸ்ட்க்கு அப்புறமேட்டா நாங்க வந்து அ ஒரு அதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஆமா. ஒரு வியூ பாயிண்ட் ஒண்ணு இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஏறி பார்த்தோம். எல்லாமே மலை. சுத்தி மலை. நான் இங்கேருந்து போய் அங்க ஆச்சரியப்பட்டு, என் லைஃப்ல நான் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறது என்னன்னா, ஆ எனக்கு இன்னும் ஒரு 30 வருஷம் லைஃப் ஸ்பேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அ அதுக்குள்ள ஒரு 10 மரம் எப்படி? ஒரு 10 மரம் இல்ல, ஒரு 30 மரம். ஒவ்வொரு மரமும் நல்லா வளர்த்தியா வளர்த்து வச்சிடணும். ஏன்னா, அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது, நம்பளால இந்த மாரி உருவாக்க முடியுமா? நம்ப நெனைக்கிறோம் ஒரு வீடு கட்டணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அந்த என்ன சொல்றது, அந்த பைன் ட்ரீயோடைய விதைய வாங்கிட்டு வந்து நம்ப ஊர்ல நடணும். நம்ப ஊர்ல நட்டு, சாலை ஓரங்கள்ல, அப்புறமேட்டா ஏரி ஓரங்கள்லலாம் நடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அத பார்த்து ரொம்ப வியந்தேன்.
ஒரு மான் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டா ஒரு குதிரை ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டா ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தது எனக்கு கொடைக்கானல் போயிட்டு வந்தது. ஸோ அந்த இடம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா பைன் ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்தோம். அப்புறம் ஒரு 3:30க்கெலாம் நாங்கள் அது முடிச்சிட்டோம். 3:30க்கெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா கிட்டத்தட்ட ஒரு 3:30லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு ஏ2பியை கண்டுபிடிச்சிட்டோம். ஏடிபி உள்ளே போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு சாப்பிட்றதே அதுக்கே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு ஸ்லோப்பு, இப்படி ஸ்லோப் மாதிரி ஏறி போய் அந்த இடத்துல தான் வந்து ஏடிபி இருந்தது. போனோம், ஆளுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். அவங்க டிரைவர் அவங்க வந்து முரளி வந்து அவங்க வந்து ஒரு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. காசுலாம் பார்க்கல, பசி அந்தளவுக்கு பசி. சாப்பிட்டுட்டு ஏடிபியில் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கப்புறமேட்டா பார்க் போகலான்னு சொல்லிட்டு போட்டிங் போகலான்னு இருந்தோம். இந்த மாதிரி 4 தானே ஆச்சு, போட்டிங் போகலான்னு இருந்தோம். கடைசியில் போட்டிங் போயிட்டு நின்று ப்ரைஸ்லாம் செக் பண்ணி பார்த்தோம், ஒரு ஓவர் ரஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டா யோசிச்சோம், ஆல்ரெடி நாங்கள் ஏற்காடு போகும்போது போட்டிங் பண்ணோம். ஸோ வெயிலாக வேறு இருந்துச்சு சாயங்காலம் நேரத்தில். போட்டிங் வேணாம், நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு போய்க்கலாம், நாளைக்கு காலையில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் போகலான்னு போனோம். மணி அப்போது ஒரு 5 ஆகிடுச்சு. சரி பார்க் போகலான்னு பார்க் வரையும் கிட்ட போயிட்டோம். கிட்ட போய் கேட்டால் மணி 5:30 ஆகிடுச்சு, பார்க் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் 50 ருபீஸ் வேஸ்ட் பண்ணணும், நாளைக்கு காலையில் போய்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறமேட்டா நாங்கள் வந்து டின்னர் ஃபுட் வாங்கிட்டு போயிடலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்கள் தேடினோம். அதுவுமே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, சரி ஏ2பி வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம். நிறைய கடைலாம் இருக்கே தவிர எல்லா இடத்துலையும் மேகி மட்டும்தான் விற்கிறாங்க. மேகி தவிர்த்து வேறு எதுவுமே விற்க மாட்டேறாங்க. அதனால் அதுக்கப்புறமேட்டா டின்னர் ஒரு கடையில் போய் வாங்கினோம். அதுக்கு பெட்டர் நாங்கள் ஏ2பிலே வாங்கியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 800 அப்படி இப்படின்னு போச்சே தவிர திருப்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப மழை இல்லைங்களா, நைட்டில் ஏறணும். ஸோ அதனால் முன்னாடியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டிரைவிங்லேருந்து வந்துட்டு காலையில் அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா நாங்கள் என்ன பண்ணோம், சரின்னு சொல்லிவிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு மறுபடியும் காரில் கொஞ்சம் பெட்ரோல் போட்டு வண்டியை எடுத்துட்டோம். அந்த 6 கிலோமீட்டர் நாங்கள் போகிறதுக்குள்ளே ஒரு கூஸ் பம்ப் இருக்கும் பாருங்கள். அந்த ஈவினிங் டைமில் ஒரு 5:30 கிட்ட நாங்கள் வண்டி எடுத்தோம். அந்த கொடைக்கானல்லேருந்து அந்த 6 கிலோமீட்டர் நாங்கள் இருக்கிற ரூம் போகிறதுக்கு. அப்படியே பொறுமையாக போகுது வண்டி, இருட்டு வேறு. பகலில் கூட ஒன்றும் தெரியல, மூடாக இருக்குது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ அந்த இருட்டில் எங்கள் அக்காவுக்குலாம் சரியான பயம். ஒரு ஸ்லோ கிட்ட போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, வண்டி லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆன உடனே பயந்துட்டாங்க. நான் சொன்னேன், பயப்படாதீங்க, கார் உள்ளே தான் இருக்கும், ஒன்றும் இல்லை, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், மேலே போகிறோம். பட் ஆனால் எனக்கும் உள்ள நல்ல பயம், சரியான ஒரு த்ரில்லிங்கான ஒரு இது. டிரைவரே வந்து என்ன சொல்கிறாங்க, வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுங்க, இந்தமாரி எங்கேயுமே போனதே இல்லை. ஏன்னா அது வந்து இப்படி ஸ்லோப்பு, இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, இப்படி ஸ்லோப்பு. நான் வந்து இப்படி உக்காண்ட்ருக்கேன் ஓகேங்களா. இந்த சீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 80 டிகிரி ஹைட்டு இருக்கும். அந்தமாரி உட்காந்துட்டு நான் ஃப்ரண்ட்டில் வேறு உட்காந்துருக்கேன். சரியான பயம். அப்படியே பொறுமையாக ஏறி சொல்லிட்டு முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அங்கே அந்த அக்காமடேஷனை பார்த்து போய் இறங்கின உடனே எல்லாம் வந்து சிரிக்கிறோம். சரி ஏன்டா இங்கே ரூம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம், பத்திரமா வந்துட்டோம்ல, நாளைக்கு காலையில் இறங்கி அதோட போகிறோம், அதுக்கு மேலே நம்ம அந்த அக்காமடேஷன் வர போகிறதில்ல ஓகேங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறமேட்டா போயிட்டு ரூமில் உட்காந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பிட்டுட்டு இதில் என்னென்னா வந்து எங்கே ட்ராவல் பண்ணாலுமே நான் வந்து இந்த ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா வந்து பெரும்பாலும் எனக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே ஒரு 7:30க்கெலாம் சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு படுத்து 9 மணி வரைக்கும் தூங்குறேன்னா கனவுல இருக்கனானே தெரியல. அதுக்கப்புறமேட்டா சுடு தண்ணி குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஜீரகமாக நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். 1 மணி நேரமாக நானும் அந்த ஹோட்டலில் இருக்கவங்களை கேட்குறேன், தண்ணி எடுத்துகிட்டு வரேன் சொல்லி கடைசியாக அப்புறமேட்டா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சுடு தண்ணியை போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு நைட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயம், நைட்டு போயிட்டு அந்த மெத்தையில் இருந்து நாங்கள் பார்த்தோம். அப்படி அழகாக தெரிஞ்சுது அந்த பழனிமலை முருகர். பட் ஆனால் நாங்கள் பழனிக்கு போகலன்னா ஏன் அப்படின்னா, அதுக்கேற்ற பட்ஜெட் வந்து பத்தலை. இன்னொரு 5000 இருந்திருந்தால் அந்த பட்ஜெட்டை முடிச்சிருக்கலாம். ஒரு 100 கிலோமீட்டர் தான், பட் இருந்தாலும் நாங்கள் இது பண்ணலை. அதுக்கப்புறமேட்டா காலையில் எப்பயும் போல் எழுந்து ஒரு 8-9 மணிக்கு ஒரு 8:30 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். 8:30 மணிக்கெலாம் மேலே போயிட்டு ஃபோட்டோ எடுத்தேன், வீடியோ எடுத்தேன், சின்ன சின்ன ஷூட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை.
சூப்பராக இருந்துச்சு. அங்கே எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் காலையில் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் டிரைவர் கிளம்பிட்டு வெளியிட்டு வந்தாங்க. டிரைவர்னு வருது நல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாரி ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க குளிச்சுட்டு கிளம்பி அதுக்கப்புறமேட்டா வந்தாங்க. அவங்க பேர் முரளி, ஓகேங்களா. அவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு அதுக்கப்புறமேட்டா எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோப்பில் திரும்பி இறங்குனோம். ஏறும்போது தான் கஷ்டமாக இருந்தது. இறங்கும்போது சல்லுன்னு இறங்கிட்டோம். 1, 2 ஸ்லோப் மறுபடியும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மலை கீழே இறங்குறோம், மறுபடியும் ஒரு மலை மேலே போய் ஏறுறோம், திரும்பி ஒரு மலை கீழே இறங்குறோம், அப்புறம் மேலே ஏறுறோம். மொத்தம் 3 மலை. 3 மலையும் ஏறி அப்புறம் ஒரு வழியாக வர வழியில் ஒரு கடை ஒன்று பார்த்தாங்க எங்கள் அக்கா. அப்பாடா சரின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டோம். நல்ல தோசை. அங்கே ஒரு பொடி ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்களே ஒரே லேடி இட்லி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அங்கே நான் பேசிக்கிட்டே வரும்போது சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இடம் வாங்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன், ஓகேங்களா. எதிர்த்தாப்புல ஒருத்தர் இப்படி போனார். நார்மலாக அவர் கேட்டேன், ஆனால் இங்கே எங்கே எப்படிண்ணா இடம்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிடைக்கும்ப்பா, நானே புரோக்கர் தான்ப்பா அப்படின்னாங்க. என்னடா இது, நான் புரோக்கர் அப்படின்றாருன்னு சொன்னேன். இப்போ தாங்க பிரகாஷ் ராஜுக்கு ஒரு 30 ஏக்கர் இங்கே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் ஃபோட்டோலாம் காமிச்சார். அப்புறம் ஒரு நம்பர்லாம் கொடுத்தாரு. நானும் ஒரு நம்பர் சேவ் பண்ணி வச்சுட்டேன். நான் என்ன கேட்டேன்னா, ஒரே ஒரு ஃப்ளாட் மட்டும் வேணும், ஒரு வியூ பாயிண்டில் இருக்கிற மாதிரி இல்லைனாலும், வியூ பாயிண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டுறதுக்கு கேட்டால் இருக்குதுப்பா. ஒரு ஒரு அதாவது ஒரு சென்ட் வந்து 6 லட்ச ரூபா அப்படின்னு சொன்னார். ஒரு சென்ட் 6 லட்சம். ஓகே, எத்தனை சென்ட் இருந்தால் வீடு? ஒரு 5 சென்ட் இருந்தால் வீடு கட்டலாம். 5 சென்ட்னா 25 லட்சம். ஓகே ரைட்டு. சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட சரிங்க நான் கூப்பிட்றேங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள வாங்க சொல்கிறேன், நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர் மட்டும் வாங்கிட்டு சேவ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் பார்க் போனோம். பார்க் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டா நாங்கள் அங்கே எங்கேயுமே சாக்லேட் வாங்கலை. எங்கள் கூட வந்த அவர் முரளி வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கடையில் போய் வாங்கியிருக்காங்க. கடைசியில் அது வந்து இந்த கூட்டுறவு சங்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கடையில் போயிட்டு நாங்கள் சாக்லேட் வாங்கினோம். ஸோ சாக்லேட் வாங்கினோம். 12 நிமிஷம் ஆயிடுச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ஓகேங்களா. மீதி கதையை நான் சொல்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. ஓகே, பாருங்கள்.